Hello, my dear students. So, welcome back to Xylem CBSE Plus One and Plus Two channel. Myself, Anish. I'm a chemistry faculty at Xylem. ஸோ இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்படென்சி கொஸ்டின்ஸ் இன் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. ஸோ இதெல்லாமே பத்தி ஒரு ஃபர்ஸ்ட் 5 மோஸ்ட் இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய சில 5 கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு சால்வ் பண்ண போறோம். இப்போதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டோன்ட் ஃபர்கெட் இன்னும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, இந்த செஷனை ஒரு லைக் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். தட்ஸ் இட். அண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு நியூஸோட வந்திருக்கிறேன். என்னன்னு பாருங்க, நம்மளுடைய நியூலி லான்ச்ட் பேட்ச் ஒன்று இருக்கு. அது என்னன்னா ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச். இங்க யார் யாரு நீட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே, ஸோ கண்டிப்பா இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12th படிச்சுக்கிட்டே நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆர் உங்களுடைய சீனியர்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, 12th முடிச்சாச்சு அண்ட் ரிப்பீட்டர்ஸா படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் பெர்ஃபெக்டான ஒரு கோர்ஸ், அதுவும் லாஸ்ட் மினிட்ல ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு பேட்ச் எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்காகவே நம்ம Xylem லான்ச் பண்ண இந்த பேட்ச் தான் ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச். அண்ட் இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். நமக்கு ஆன்லைன் பேட்சும் இருக்கு அண்ட் ஆஃப்லைன் பேட்சும் இருக்கு. அண்ட் ஆஃப்லைன் பேட்ச் எஸ்பெஷலி திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர் இந்த சென்டர்ல பேட்சஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்பவுமே அஃபோர்டபுளா இருக்கிறதுனால இதுக்கு நமக்கு லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. அண்ட் இப்போ நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா இந்த டாக் 2026 இந்த கூப்பன் கோடை நீங்க யூஸ் பண்ணும்போது 15% வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும், ஆஃபர் இருக்க போகுது. ஸோ இது எல்லாமே ஃபீச்சர்ஸ். அண்ட் ஃபார் த ஃபர்தர் டீடைல்ஸ் மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்களுடைய டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கிறாங்க. மறக்காம இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. அண்ட் இதோட கூடவே பாருங்க உங்களுக்கு கேலக்ஸி டேப். ஓகே, ஸோ சாம்சங்கோட கேலக்ஸி டேபுமே உங்களுக்கு கிடைக்கும். தீஸ் ஆர் த ஃபீச்சர்ஸ். ஸோ நோ மோர் டைம் வேஸ்ட், ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுடைய பேட்சை அந்த பேட்சில் ஜாயின் பண்ணுங்க. ஸோ நவ் நம்மளுடைய காம்படென்சி கொஸ்டின்ஸ்னு பார்க்கும்போது எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி வரக்கூடிய சில ஃபியூ கொஸ்டின்ஸை அண்ட் இம்பார்ட்டன்டான சில கொஸ்டின்ஸை பார்க்கலாம். அசர்ஷன் அண்ட் ரீசன். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாருங்க, செகண்டரி செல்ஸ் ஆர் யூஸ்ட் இன் இன்வெர்டர். ஓகே, ஸோ இட்ஸ் கரெக்ட். இப்போ பார்த்துட்டீங்கன்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில தெரியும், பிரைமரி செல்ஸ் வந்து நான் ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் அண்ட் செகண்டரி செல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரீசார்ஜபிள் பேட்டரிஸ். ஸோ யூஸ்வலாகவே இன்வெர்டர்ஸ், ஓகே, இன்வெர்டர்ஸ்ல என்ன இருக்குன்னா இன்வெர்டர்ஸ்ல உங்களுக்கு ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் தான் இருக்கும். ரீசார்ஜபிள் பேட்டரிஸ்ங்கிறது இட்ஸ் செகண்டரி செல்ஸ். ஓகே, ஸோ செகண்டரி செல்ஸ் இட்ஸ் ரைட். ஓகே, ஸோ அசர்ஷன் இட்ஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் பார்க்குறீங்க, பிரைமரி செல்ஸ் கேன் பி ரீசார்ஜ் பை passing current through it in the opposite direction after it has been used. No, not exactly. It's not correct one. Okay, so reason என்ன, பிரைமரி செல்ஸ் வந்து ஒரு தடவை நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, அதோட ஆயுள் காலம் முடிஞ்சிச்சு, அதை தூக்கி குப்பையில தான் போடணும். That's it. So அதுல செகண்ட் ரீசன் வந்து தப்பு. ஓகே, ஸோ ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஒன். சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். What happens when a piece of copper is added to an aqueous solution of FeSO4 and an aqueous solution of FeCl3? ஸோ இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே உங்களுக்கு தேவையான விஷயம் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் காப்பர் இருக்கா? ஓகே, எஸ். காப்பரோட காப்பர் என்ன ஆகும், காப்பர் வந்து காப்பர் பீஸ் ஆஃப் காப்பர், அப்போ காப்பர் வந்து காப்பர் 2+ இருந்து சாரி காப்பர் 2+ மாறும். சரி, அப்போ காப்பர் உங்களுக்கு என்ன, காப்பர் 2+. ஸோ காப்பர்னு எடுக்கும்போது காப்பரோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் எப்படி காப்பர் 2+ல இருந்து காப்பரா மாறுது. இதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படும் பார்த்தீங்கன்னா -0.34 வாட். இதுதான் இதோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். ஸோ காப்பர் 2+ காப்பரா மாறும்போது எவ்வளவு அதோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் எவ்வளவுன்னு பார்க்கும்போது ரிடக்ஷன் வேல்யூ 0.34. அப்படியே வாங்க, இதுக்கு அடுத்த கேஸ் என்ன, இப்போ அயன் எடுக்கிறோம். அயன் எடுக்கும்போது அயன்ல 2 கேசஸ் இருக்கு. ஒன்னு பாருங்க, FeSO4. FeSO4ல அயன் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, டெல் மீ. அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் Fe2+. Fe2+. ஓகே, FeSO4. ஸோ Fe2+ இருக்கு, தட்ஸ் ஃபெரஸ். Fe2+. ஓகே, Fe2+, அதோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் என்ன வரும், Fe2+ எடுக்கும்போது Fe2+ உங்களுக்கு என்னவா மாறும், that's our Fe2+ Fe மாறுது. ஓகே, Fe2+ Fe மாறுது. நெக்ஸ்ட், இதுக்கு எவ்வளவு எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் பாருங்க, -0.44 வாட். ஓகே, இப்போ நல்லா பாருங்க, இவங்க 2 பேத்தையும், ஓகே, இவங்க 2 பேத்தையும் நல்லா பாருங்க. காப்பர் இருக்கு. ஓகே, காப்பர்
அதோட எலக்ட்ரோ பொட்டன்ஷியல் என்ன இருக்கு -0.4 அண்ட் இதோடது -0.44. இப்போ இந்த ரெண்டு பேத்துல ஷீயோட வேல்யூ ஓகே அந்த எலக்ட்ரோட் ஷீல எஸ்ஆர்பி வேல்யூ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் என்ன வரும் ரிடக்ஷன் வரும். இப்போ இவங்க ரெண்டு பேரையும் நான் கம்பேர் பண்றேன், காப்பரையும் கம்பேர் பண்றேன், FeSO4 Fe2+ அயனையும் கம்பேர் பண்றேன். இவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் கம்பேர் பண்ணும்போது எனக்கு எஸ்ஆர்பி வேல்யூ யாருக்கு அதிகமா இருக்கு? அஃப்கோர்ஸ் காப்பருக்கு தான் எஸ்ஆர்பி வேல்யூ அதிகம். அப்போ காப்பர் என்ன ஆகும்? காப்பர் தான் ஈஸியா உங்களுக்கு ரிடக்ஷன் ஆகும், ரைட்? ஸோ இங்கே பட் நம்ம இங்க இருக்கக்கூடிய கேள்வியில் என்ன இருக்கு? காப்பர் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. இங்க இருந்த கேள்வி ஃபர்ஸ்ட் கேள்வியில பாத்தீங்கன்னா Fe2+ உங்களுக்கு காப்பர் கூட ரியாக்ட் ஆகி Fe பிளஸ் காப்பர் 2+ தான் மாறுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்க, இவங்க ரெண்டு பேத்துல ஓகே இவங்க ரெண்டு பேத்துல யாருக்கு எஸ்ஆர்பி வேல்யூ அதிகம்? காப்பருக்கு எஸ்ஆர்பி வேல்யூ அதிகம். அதனால காப்பர் ரிடக்ஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஈக்குவேஷன் எப்படி வரும்? இந்த மாதிரி வரும், உல்டாவா வரும். காப்பர் உங்களுக்கு என்ன ஆகும்? எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கிட்டு காப்பர் 2+ எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கிட்டு காப்பரா மாறும். ஆனா அயன் Fe2+ காப்பர் கிட்ட இருந்து எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு காப்பர் 2+ மாறாது. ஓகேவா? அப்போ அக்கார்டிங் டு திஸ் டேட்டா உங்களுக்கு என்ன ஆகாது? மேல இருக்கக்கூடிய ரியாக்ஷன் நடக்காது. ரீசன் இஸ் சிம்பிள், டியூ டு எஸ்ஆர்பி. ஸோ எஸ்ஆர்பி வேல்யூ உங்களுக்கு காப்பருக்கு அதிகமா இருக்கனால காப்பர் ஒன்லி அண்டர்கோ ஓகே காப்பர் வித் Fe2+ no reaction, okay, no spontaneous reaction. ஓகேவா? ரீசன் வந்து ரொம்ப சிம்பிள். இதோட எஸ்ஆர்பி வேல்யூ எப்படி இருக்கு? உங்களுக்கு அதிகம். ஓகே சரி, எஸ்ஆர்பி வேல்யூ அதிகமா இருக்குதுன்னா அந்த மெட்டல் ஈஸியா ரிடக்ஷன் ஈஸியா ரிடக்ஷன் ஆகும். ஓகே பட் இங்க நமக்கு இங்க ரியாக்ஷன் என்ன? ஆக்சிடைஸ் ஆகணும். Fe2+ காப்பர் என்ன பண்ணணும்? ஆக்சிடைஸ் பண்ண முடியாது. Fe2+ அது முடியாது. நெக்ஸ்ட் பாப்போம், அடுத்து யார் இருக்காங்க? Fe3+. ஓகே நெக்ஸ்ட் Fe3+ எடுக்கலாம். சரி, Fe3+ அப்படி நீங்க எடுக்கும்போது Fe3+ இதோட எலக்ட்ரோ பொட்டன்ஷியல் பாக்குறீங்க என்ன? Fe3+ Fe2+ தான் ஆக்சிடைஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இங்க இதோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் என்ன? +0.77 வோல்ட். இப்போ பாருங்க, காப்பரையும் இந்த Fe3+ நீங்க கம்பேர் பண்ணும்போது யாரோட எஸ்ஆர்பி வேல்யூ அதிகமா இருக்கு? அஃப்கோர்ஸ் நமக்கு Fe3+ ஓட எஸ்ஆர்பி வேல்யூ அதிகம். தேர்ஃபோர் ஓகே எஸ்ஆர்பி வேல்யூன்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? Fe3+ விட Fe3+க்கு உங்களுக்கு காப்பரை விட அதிகமான வேல்யூ இருக்கு. காப்பர் 2+ ஓட அதிகமான வேல்யூ இருக்கு. தேர்ஃபோர் இங்க ரிடக்ஷன் ஆகுறது யாரு? Fe ரிடக்ஷன் ஆகும், காப்பர் வந்து ஆக்சிடைஸ் ஆகும். இங்க நடக்கக்கூடிய ரியாக்ஷன், திஸ் ரியாக்ஷன் வில் கேரி ஆன். என்ன வரும்? காப்பர் இருக்கு, நீங்க Fe3+ கூட போடுறீங்க, ஐ மீன் Fe3+ FeCl3 கூட போடுறீங்க, உங்களுக்கு ரியாக்ஷன் நடக்குது. உங்களுக்கு என்ன கிடைக்கும்? காப்பர் 2+ கூடவே FeCl2. ஓகே FeCl2 இதுதான் இங்க நடக்கும். Got it? இவ்வளவுதான். Yeah, fine. So நடக்கக்கூடிய விஷயமே Fe ஓகே ஃபெரிக். ஓகே ஃபெரிக் வந்து காப்பரை ஆக்சிடைஸ் பண்ணிருக்கு. காப்பர் ஆக்சிடைஸ் ஆகி ஃபெரிக் ரிடக்ஷன் ஆயிருக்கு. தட்ஸ் இட். ஸோ எஸ்ஆர்பி வேல்யூ பார்க்கும்போது உங்களுக்கு யாரோட வேல்யூ அதிகமாக இருக்கோ அவங்க ரிடக்ஷனுக்கு போவாங்க, யாரோட வேல்யூ கம்மியாக இருக்கோ அவங்க வந்து ஆக்சிடைஸ் ஆவாங்க. இங்கே காப்பரோட வேல்யூ கம்மியாக இருக்குது, இது ஆக்சிடைஸ் ஆகுது. பட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் இருந்த ஏல பார்த்துட்டீங்கன்னா காப்பரோடது என்ன இருக்கு? எஸ்ஆர்பி வேல்யூ அதிகம். அப்போ காப்பர் ரிடக்ஷன் தான் போகும், ஆக்சிடைஸ் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல காப்பரால் ஆக்சிடைஸ் ஆக முடியாது, செகண்ட்ல காப்பரால் ஆக்சிடைஸ் ஆக முடியும். தேர்ஃபோர் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் நடக்கல, செகண்ட் ரியாக்ஷன் நடந்துச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், corrosion of motor cars is of a great problem in winter when salt are spread on road to melt ice and snow. இது சூப்பரான ஒரு கொஸ்டின் பா. யூஸ்வலா நம்ம ஊர்ல எல்லாம் பெருசா விண்டர்லாம் கிடையாது, பட் நார்த் இந்தியாவில் கொஞ்சம் சில ஸ்டேட்ல விண்டர் இருக்கு அண்ட் ஃபாரின் கண்ட்ரிஸ் நிறைய இடத்துல விண்டர் ஸ்னோஃபால்லாம் இருக்கும். ஸோ இந்த ஸ்னோஃபால் எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். ரோட்ல எல்லாம் நடக்க முடியாது, வண்டியால போக முடியாது. இதனால என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்தே ஒரு வண்டி போகும். அந்த வண்டி என்ன பண்ணும்னா அந்த ஸ்னோல அப்படியே உப்பை தூவிட்டு போகும். இந்த உப்பை தூவுறனால அந்த ஸ்னோ இருக்குல்ல, ஸ்னோ சீக்கிரமாவே மெல்ட் ஆக தொடங்கிடும்.
அது சீக்கிரமா மெல்ட் ஆகும். இந்த அது ஸ்னோ வந்து சீக்கிரமா மெல்ட் ஆகுறதுக்கு என்ன பண்றாங்க, சால்ட்டை தூவுறாங்க. பட் இப்படி தூவக்கூடிய சால்ட்டு என்ன பண்ணுதுன்னு பாருங்க, நம்ம அந்த பக்கமா போகக்கூடிய வண்டியில இருக்கக்கூடிய மோட்டார் இருக்குல்ல, அந்த மோட்டார் எல்லாமே ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. இது எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலாவே ஓகே மோட்டார் நீங்க எடுக்கிறீங்க, மோட்டார் கார்ஸ் நீங்க எடுக்கும்போது இந்த மோட்டார் கார்ஸ்ல நிறைய பாடி பார்ட்ஸ் இருக்கும். அண்ட் இந்த பாடி பார்ட்ஸ் இருக்கும், இன்ஜின் இருக்கும். இதுல நிறைய இடத்துல கரோட் ஆகக்கூடிய மெட்டல்ஸ் லைக் லெட், ஓகே, பிபி அண்ட் குரோமியம், இந்த மாதிரி சில மெட்டல், ஓகே, ஸோ இந்த மாதிரி சில மெட்டல்ஸ் இதுல இருக்கும். இப்படி நீங்க ஓகே இந்த மாதிரி சில மெட்டல்ஸ் இருக்கும். இந்த மெட்டல்ஸை இப்போ இருக்க இந்த பாடி பார்ட்ஸ் இருக்குல்ல, இந்த மெட்டல்ஸ் பாடி பார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த மெட்டல்ஸ் என்ன ஆகும், நம்ம தூவுன அந்த உப்பு, ஓகே, ஸோ அந்த சால்ட்டுங்கிறது என்ன, இட்ஸ் அ சால்ட், இட்ஸ் அன் எலக்ட்ரோலைட். ஸோ இந்த சால்ட் என்ன பண்ணும், இங்க இந்த மெட்டல், ஓகே, இந்த மெட்டல் கூட போய் டெபாசிட் ஆகி இந்த மெட்டல்ல என்ன ஆகும், கரோஷனை ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். அஃப்கோர்ஸ் நமக்கு நிறைய அயான்ஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஃபாஸ்டா நடக்கும். இங்க இருக்கிறது என்ன, சோடியம் குளோரைட், இட்ஸ் அன் அயான். அப்ப இந்த அயான்ஸ் என்ன பண்ணும், இந்த லெட் குரோமியம்ங்கிற மாதிரி ஈஸியா ஓகே கரோட் ஆகக்கூடிய சில மெட்டல்ஸை என்ன பண்ணும்னா ஈஸியா கரோட் பண்ணி விட்டுரும். இதனால இதோட அந்த காரோட பாடி பார்ட்ஸோட லைஃப் ஸ்பேன் வந்து கம்மியாகும். இதுதான் வின்டர் ரீஜியன்ல நம்ம தூவக்கூடிய சால்ட்னால ஏற்படக்கூடிய சில ஃபால்ட், ஓகே, ப்ராப்ளம்ஸ். புரியுதுல? நெக்ஸ்ட் அடுத்ததா ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 4, why does an electrochemical cell stop working after some time? சூப்பரான ஒரு கேள்வி. நல்லா பாருங்க. இப்போ இதுக்கு ஆன்சர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈக்லிபிரியம் சாப்டர்ல இருக்கு, +1 ஓடது. அண்ட் இந்த சாப்டர்ல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ரேட்டும் கான்சன்ட்ரேஷனும் இன்டர் கனெக்டட். ஸோ ரியாக்ஷனோட கான்சன்ட்ரேஷன் நீங்க கூட்டினீங்கன்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஃபேவர், அதே ரியாக்ஷனோட கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிச்சுன்னா பேக்வர்ட் ரியாக்ஷன் ஃபேவர். தட்ஸ் இட். இப்போ அதே விஷயம் தான் இங்கேயுமே. நமக்கு என்ன, எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ்ல ஒரு பக்கம் ஆக்சிடேஷன் நடக்கும், ஆக்சிடேஷன் ஹாஃப் செல், ரிடக்ஷன் நடக்கும், ரிடக்ஷன் ஹாஃப் செல். ஒரு ஆக்சிடேஷன் ஹாஃப் செல்ல ரியாக்ஷன் நடக்க என்ன ஆகும், ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ்னால ரியாக்ஷனோட கான்சன்ட்ரேஷன் டைம் போக போக என்ன ஆகும், குறையும். ஸோ இப்படி அந்த ரியாக்டன்ட், ஓகே, ஸோ ரியாக்டனோட கான்சன்ட்ரேஷன், ஆக்சிடேஷன் ஆகக்கூடிய காம்பனன்ட்ஸோட கான்சன்ட்ரேஷன் குறைய அந்த சைட்ல இருக்கக்கூடிய இ நாட் வேல்யூ, ஓகே, ஸோ இ நாட் சி, ஓகே, இ நாட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட், ஓகே, அது ஆனோட் சைடு, ஓகே, ஆனோட் சைட்ல இ நாட் வேல்யூ வந்து குறைய தொடங்கும். இதே விஷயம் தான் இந்த பக்கம். ஸோ கேத்தோடிக் ஆர் ரிடக்ஷன் ஹாஃப் செல் எடுத்துட்டீங்கன்னா டைம் போக போக அங்க இருக்கக்கூடிய அயான்ஸ் ரிடக்ஷன் ஆகுறது ஸ்லோ டவுன் ஆகும், ஏன்னா அது கான்சன்ட்ரேஷன் கம்மியாயிடுச்சு. ஸோ இது கம்மியாகிறதுனால இந்த பக்கம் என்ன ஆகும், இங்கேயும் உங்களுக்கு இ நாட் வேல்யூ வந்து கம்மியாக தொடங்கும். ஸோ ரெண்டு பக்கமே எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலோட வேல்யூ வந்து டைம் போக போக கம்மியாகிறதுனால ஓவரால் இந்த ரியாக்ஷனோட, ஓகே, ஓவரால் இ நாட் செல் அதோட வேல்யூமே உங்களுக்கு குறைஞ்சி ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும்னா ரியாக்ஷன், ஓகே, ஸ்டாப் ஆகி EMF of the cell will become 0. ஸோ சிம்பிளா இங்க லீச்சாட்லிய பிரின்சிபல் தான் நடக்குது. ஏன்னா இங்க எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் எதை வச்சு வரும், கான்சன்ட்ரேஷனை வச்சு தான் வரப்போகுது. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ், ஓகே, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மெட்டல் அயான்ஸ். இப்போ அந்த கான்சன்ட்ரேஷன் கம்மியாகும் போது டைம் போக போக இந்த கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும், கம்மியாகும். ஸோ இது கம்மியாகிறதுனால முடிஞ்சு, ஓகே, காட் இட். ஸோ இந்த டைம் பீரியட் டோட்டலா ரியாக்ஷன் ஸ்டாப் ஆகுற மாதிரி இருக்கும். காட் இட். ஸோ இவ்வளவுதான் இங்க விஷயம். நெக்ஸ்ட், predict the product of electrolyzing of the following. ஃபர்ஸ்ட் என்னன்னு பாருங்க, இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் H2SO4 நீங்க டைல்யூட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இட் மீன்ஸ் வாட்டர்ல நீங்க சல்ஃபியூரிக் ஆசிட் போடுறீங்க. சல்ஃபியூரிக் ஆசிட் ஒரு ஆசிட், அதை பிளாட்டினம் எலக்ட்ரோல நீங்க போடும்போது இங்க என்ன நடக்கும், நல்லா பாருங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த எலக்ட்ரோலைட், ஓகே, ஸோ இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸ் என்னென்ன வரும், வாட்டர். ஸோ வாட்டர்ல உங்களுக்கு என்ன இருக்கு, H+ அயான்ஸ் இருக்கு. H ஆனோட்னு எடுக்கிறீங்க, அட் ஆனோட். இப்போ ஏ அட் ஆனோட். ஆனோட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய விஷயம், ஆனோட்ல என்ன நடக்கும், ஆக்சிடேஷன் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆனோட்ல வாட்டர் மாலிகூல் இருக்குல்ல, ஸோ வாட்டர் மாலிகூல் ஆக்சிடைஸ் ஆகும். ஆக்சிடைஸ் ஆகி உங்களுக்கு 2H+, ஓகே, 2H+, தென் half O2-, ஓகே, 2-, தென் கூட 2 எலக்ட்ரான். ஆக்சுவலி இங்கே O2 வரும், O2-, அது ஆக்சிஜன் 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணும். half O2 + 2 எலக்ட்ரான். இங்கே வாட்டர் மாலிகூல் என்ன ஆகும், உங்களுக்கு ஆனோட்ல ஆக்சிடைஸ் ஆகும். நெக்ஸ்ட் கேதோட் எடுக்கிறீங்க, அட் கேதோட். கேதோட் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், H+ அயான், ஓகே, ஸோ 2 H+ அயான்ஸ் வருது. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானை எடுக்குது. 2 எலக்ட்ரானை எடுத்து
உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது, உங்களுக்கு H2 கேஸா கன்வெர்ட் ஆகுது. அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆனோட்ல உங்களுக்கு ஆக்சிஜன் எவாபரேட் ஆகுது, கேதோட்ல ஹைட்ரஜன் எவாபரேட் ஆகுது. இவ்வளவுதான் விஷயமே. அட் ஆனோட் ஆக்சிஜன் எவாபரேட் ஆகும், எவால்வ் ஆகும். தென் கேதோட் எடுக்கும்போது ஹைட்ரஜன் கேஸ் எவால்வ் ஆகுது. இவ்வளவுதான் இங்க விஷயம். ஓகே, ஸோ அட் ஆனோட் அட் கேதோட். சரி, இதே மாதிரி அடுத்தது பாருங்க பி. பி எடுக்கிறீங்க, என்ன வரும்? an aqueous solution of AgNO3 with silver electrode. இப்போ சில்வர் எலக்ட்ரோட் நீங்க எடுக்கும்போது at anode, ஆனோட்ல உங்களுக்கு அப்படியே சில்வர் Ag பிளஸ் இருக்குல்ல, Ag பிளஸ் உங்களுக்கு என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆனோட்ல ஆக்சிடேஷன் தானே, ஸோ இதில் இருக்கக்கூடிய சில்வர் எலக்ட்ரோட் கரெக்டா. ஸோ இங்கே இருக்கிறது சில்வர் எலக்ட்ரோட், பட் மேலே பிளாட்டினம் எலக்ட்ரோட். பிளாட்டினம் எலக்ட்ரோட் ஹைலி இன்னர்ட் இன் நேச்சர், அதனால தான் நமக்கு என்ன ஆகுது, வாட்டர் இன்ஸ்டெட் ஆஃப் பிளாட்டினம் எலக்ட்ரோட் வாட்டர் வந்து உங்களுக்கு ஆக்சிடைஸ் ஆச்சு. பட் இங்கே உங்களுக்கு ஏஜி சில்வர் இருக்கு, சில்வர் ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகக்கூடியதான். அப்போ என்ன ஆகும், சில்வர் உங்களுக்கு ஆக்சிடைஸ் ஆகி ஏஜி, ஓகே, ஏஜி பிளஸ் அண்ட் ஒரு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும். தென் இந்த ஒரு எலக்ட்ரான் தான் என்ன ஆகும் அட் கேதோட். ஓகே, அந்த எலக்ட்ரான் வருது அண்ட் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட் என்ன, AgNO3 கரெக்டா. ஸோ அப்போ AgNO3னா Ag பிளஸ் ஆயும். ஓகே, Ag பிளஸ் அந்த ஒரு எலக்ட்ரானை வாங்குது, உங்களுக்கு என்ன ஆகுது Ag. ஓகே, பியூர். ஓகே, ஏஜியா டெபாசிட் ஆகுது. இங்கே இதுதான் விஷயம். ஸோ ஆனோட்ல உங்களுக்கு என்ன ஆகுது, Ag பிளஸ் அயான் வந்து ரிலீஸ் ஆகுது. தென் கேதோட்ல பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு Ag சில்வர், ஓகே, சில்வர் வந்து டெபாசிட் ஆகுது. இவ்வளோ தான் இங்கே விஷயம். சரியா? ஸோ ஓவரால் இவ்வளோ தான் இங்கே நடக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்த உடனே பயப்படாதீங்க. ட்ரை டு ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க, திங்க் பண்ணி சால்வ் பண்ணுங்க. ஓகே, ஹோப் இன்னைக்கு நான் கொண்டு வந்த இந்த 5 கேள்வியுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் கீப் இட் இன் மைண்ட் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் பற்றி கொஞ்சம் யோசிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இன்னைக்கு நான் நடத்தின இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, மெட்டீரியல் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் ஃபர்கெட் இந்த ஆஃபர் வந்து கொஞ்சம் லிமிட்டட் நம்ம நாளுக்கு மட்டும் தான் இருக்க போகுது. ஸோ டோன்ட் ஃபர்கெட் ஃபாஸ்ட்டாக சீட்டை கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ see you on another class. Take care of yourself. Bye.